வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் தான் 108 திவ்ய தேசத்தில் 43வது கோவிலாக சிறப்பாக வணங்கப்பட்டு வருது. இந்த கோவிலுடைய சிறப்பும் இந்த கோவில் தோன்ற வரலாறு என்ன என்பதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலங்களிலேயே முக்கியமான தலமாக கருதப்படுவது தான் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலை குளத்தில் தான் அடியில் உள்ள அறையில் சயனத்திருக்கும் மரத்தில் ஆன அத்திவரதர் மட்டும் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வராரு. அது கோவில்களையே இந்த பெருமாளுக்கு தனி சிறப்புனே சொல்லலாம். அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அத்திவரதர் பார்த்தோம்னா கல்லாலான சங்கிலி சிற்பம் அமைஞ்சிருக்குது. பல்லவர் கால குதிரையும் அங்கே இருக்குதா. யாழி சிற்பங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும், பிறகு வரும் 15வது நாளில் மூடவர் மீது சூரிய ஒளிப்படுவது இந்த கோயிலில் மட்டும் உள்ள தனிச்சிறப்புனே சொல்லலாம். 32 சன்னதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கோவிலாக தான் இந்த கோயில் அமைச்சிருக்குது. இந்த கோயில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருமாலினுடைய 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேச தலமாக போற்றப்படுதான். தலத்தை சத்தகிரி, திருக்கச்சி, வேளாமலை, அத்தகிரி ஆகிய பேராலும் அழைச்சி வராங்க. காஞ்சிபுரத்திலேயே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் காமாட்சி அம்மன் கோவிலும் இந்த கோவிலில் சேர்ந்து மும்மூர்த்தி வாசம் செய்வதாக சொல்லியிருக்காங்க. வைணவத்திலேயே ஸ்ரீரங்கம், திருப்பதி, கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலும் நாங்கள் தலங்களில் தான் வழிபட்டாலே வைகுண்ட பதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு தான் காஞ்சி என்ற பெயரால் அழைக்கப்படுறாராம். கோவிலுடைய தனிச்சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் பார்த்தோம்னா இந்த தளத்தில் தான் இறைவனை வழிபட்டு இந்திரனுமே சாப விமோச்சனம் பெற்றிருக்காராம். கல்லாலான சிற்பங்களும் சங்கிலியும் இந்த கோயிலினுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குளத்தில் இருந்து வெளியே வரும் அத்திவரதர் கடவுள் அமைஞ்சிருக்காரு. கோவில் பற்றிய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் மூலவர் யாருன்னா தேவராஜ பெருமாள் தான். உற்சவராக பேரருளான் சொல்லப்படுறாரு. தாயார் பெருந்தேவி தாயாராம். தீர்த்தம் வேகவதி நதியும், ஆனந்த சரசம், சேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தமாம். கோலம் பார்த்தோம்னா நெஞ்ச திருக்கோலத்தில் காட்சியளித்து வராங்க. இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு நம்ம அறிஞ்சுக்கலாம். சரஸ்வதி தேவி பார்த்தோம்னா அளித்த சாபத்தால தான் இப்பகுதியில் யானையாக அலைந்து திரிந்தாராம். தேவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய இந்திர கடவுளுமே யானைக்கு கிருஷ்ணகிரியில மீது காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்திருக்காரு பெருமாளும். சாப விமோச்சனம் பெற்ற இந்திரன் இத்தலத்துக்கு தங்கம் மற்றும் வெள்ளியாலான 2 பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றொரு சமயம் பார்த்தோம்னா பிரம்மதேவரும் இந்த தலத்துக்கு யாகம் ஒன்றை நடத்தியதாகவும் சொல்லப்படுது. அப்போதுதான் வேகவதி நதி என்ற பெயர்ல நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால யாகம் தடைப்பட்டு நிலை ஏற்பட்டிருக்குது. அப்போது பிரம்மன் இத்தல பெருமாளை வேண்டி கொண்டாராம். உடனடியாக பெருமாளோ நதியின் குறுக்கே சயன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரம்மாவனுடைய யாகத்தை காப்பாற்றியிருக்காங்க. 1000 சூரியன்கள் இணைந்த பிரகாசத்தோடு பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இத்தல பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி என்ற பெயர் உண்டாவதற்கு இதுதான் காரணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்திவரத பெருமாளின் தனிச்சிறப்பு தான் அத்திவரதர்னு சொல்றாங்க. அத்திவரதர் தோன்றிய கதையும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான். இந்த பெருமாள் பார்த்தோம்னா அத்தி மரத்துல ஐக்கியமாகி இந்த குளத்துல நிரந்தரமாக வாசம் செய்வதாகவும் பிரம்ம செய்த யாகத்துல இருந்த அத்திவரதர் தோன்றியதாகவும் சொல்லப்படுறது. அத்தி மரத்துடன் கூடிய தலம் என்பதால தான் இத்தலத்துக்கு அத்தகிரின்னு அழைச்சி வராங்க. பிரம்மதேவரும் சரஸ்வதியும் பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டி ஆஸ்வமேத யாகம் நடத்தியிருந்தாங்களாம். அவருடைய பக்திக்கு மகிழ்ந்த பெருமாளுமே பூமிக்கு அடியில் இருந்து தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததோடு சரஸ்வதியையும் சேர்த்து வைத்திருக்காங்க. சாபத்தால பள்ளியாக மாறிய கௌதம முனிவருமே இத்தல பெருமாளை வழிபட்ட பின்னதான் சாபு விமோச்சனம் பெற்றதாக புராணங்கள் மூலம் நாம் அறிஞ்சிக்கலாம்.
கோவில் உருவான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோவில் பார்த்தோம்னா 350 கல்வெட்டுகளின் படி தான் சோழர், பாண்டியர், பல்லவர், சேரர், விஜயநகரர் பேரரசர்களால் பல்வேறு காலங்களில் கட்டப்பட்டிருக்குது. 53ஆம் ஆண்டு தான் சோழர் காலங்களால் இக்கோவில் புனரமைக்கப்பட்டிருந்துச்சான். அதற்கு பிறகுதான் 17ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் இந்த கோவில் கோபுரமும் எழுப்பப்பட்டிருக்குது. கிறிஸ்டிய காலத்தில் இக்கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட விலை மதிப்புமிக்க ஆரமும் ஆண்டுதோறும் கருட சேவையின் போது மட்டும்தான் சுவாமிக்கு அணிவிக்கிறாங்க. ராஜ பெருமாள் கோவில் மட்டுமே பார்த்தோம்னா 23 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்களா. சிற்ப வேலைப்பாடுகளும் அழகிய தூண்கள் நிறைந்த கோவிலாக அமைஞ்சிருக்குது இந்த அத்திவரதர் கோவில். ஆழ்வார் பிரகாரமும், மாடப்பள்ளி பிரகாரம், திருமலை பிரகாரம் என இக்கோவிலை மட்டுமே 3 நிலை பிரகாரங்கள் கொண்டிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தோம்னா 32 சன்னதிகளும் 19 விமானங்களும் அமைச்சிருக்காங்க. 389 தூண்களை கொண்ட மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்குதான். இக்கோவிலை தான் பிரதான குளத்திற்கு ஆனந்த தீர்த்தன்னு பெயரும் வச்சிருக்காங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா 96 தூண்களின் ராமாயணம் மற்றும் மகாபாரத சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. ரதி, மன்மதன், லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராகர், லட்சுமி ஹயக்ரீவர் ஆகிய சிற்பங்கள் குறிப்பிட்டது நம்ம சொல்ல முடியும். இந்த கோவிலில் மட்டும்தான் சூரிய ஒளி மூலவர் மேல் நாள் விழுகின்றதான். இந்த கோவிலில் பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கியபடி தான் 130 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. மொத்தமாகவே பார்த்தோம்னா 7 நிலை ராஜகோபுரங்களை கொண்டதாக தான். சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு தான் வரும் 15வது நாளில் சூரிய ஒளி மூலவர் மீது படுதான். கோவிலினுடைய கிழக்கு கோபுரம் பிரதான கோபுரத்தை விடவே பெரியதாக அமைச்சிருக்காங்களாம். இந்த கோவிலில் உள்ள 100 கால் மண்டபத்தில் 4 மூலைகளிலும் பார்த்தோம்னா மிகப்பெரிய தொங்கு கற்சங்கிலி கோவிலில் மற்றொரு தனிச்சிற்பனை சொல்லலாம். இந்த கோவிலினுடைய மூலவர் கல்லால் ஆனதாகவும், இதை தவிர அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலையும் இக்கோயிலில் இருக்குது. இந்த சிலை ஆனந்த சரச கோலத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குளத்தில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கிறாங்க. முதல் 24 நாட்களுமே சயன கோலத்திலையும், அடுத்த 24 நாட்கள் தான் நின்ற கோலத்தில், இன்னும் 48 நாட்கள் மட்டும்தான் இந்த கோவிலில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தராராம். அதற்கு பிறகு மீண்டுமே அத்திவரதர் குளத்திற்குள்ளாக வைக்கப்படுறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் அத்தியர்கள் படையெடுப்பில் இருந்து மூலவர் சிலையை காப்பாற்றுவதற்காக தான் மரத்தாலான சிலை வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது சிலை நிறுவப்பட்ட பிறகு மரத்தாலான சிலை என்ன ஆனதென்று தெரியலன்னு சொல்லலாம். 1709ஆம் ஆண்டு தான் குளத்தில் உள்ள நீர் வற்றிய போது குளத்தை தூர்வாரும் பணிகள் செஞ்சுருக்காங்க. அப்போது தான் அத்திவரதர் சிலை எடுத்து வழிபட தொடங்கியிருக்காங்க. பிறகு பார்த்தோம்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் வெளியில் எடுக்கும் வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. மூலஸ்தானத்தில் அருகில் நரசிம்ம சன்னதி அமைஞ்சிருக்குது. 2ஆம் பிரகாரத்தில் என்ன சாமி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா மலையாள நாச்சியாரும், ஆழ்வார்கள், ராமானுஜர் போன்ற சன்னதிகளை அமைச்சு வச்சிருக்காங்க. மிக அரிதாக 12 திருக்கரங்களோட சங்கரத்தாழ்வார் காட்சி அளிக்கிறாரு. அவருக்கு பின்னால் பார்த்தோம்னா சங்கரத்தாழ்வாருடைய பல்வேறு வடிவங்களையும் அமைச்சிருக்காங்க. வரதராஜ பெருமாள் கோவிலுடைய தனி சிறப்புன்னு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, 12 ஆழ்வார்களுமே தரிசித்த தலமாக இந்த தலம் விளங்குது. திருமங்கை ஆழ்வார் உட்பட 4 பாசுரங்களை பாடியிருக்காங்க. பூதத்தாழ்வார் பார்த்தோம்னா 2 பாசுரங்களையும் பாடியிருக்காங்களாம். போயாழ்வார் ஒரு பாசுரத்தில் இத்தலத்தை மங்களசாசனம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. வேதாத்திரி சுவாமிகள் 200க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை வரதராஜ பெருமாளை பாடி புகழ்ந்திருக்காங்க. விழா கொண்டாடப்படும் சிறப்பான விழாக்கள் என்னென்னு பார்க்கலாம். வைகாசி மாதத்தில் மட்டும்தான் பிரம்மோற்சவம் நடத்துகிறாங்க. கருட சேவை, தேர் திருவிழா ஆகியனமும் நடத்தப்படுதான். இதை தவிர அத்திவரதர் விழா பார்த்தோம்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க. கடைசியாக பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 17 வரையுமே அத்திவரதர் விழா நடத்தப்பட்டிருக்குது. அடுத்ததாக அத்திவரதர் 2059ஆம் ஆண்டு தான் அத்திவரதர் விழாவும் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது. அத்திவரதர் என அழைக்கப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் பார்த்தோம்னா திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருப்பாரா. முழுவதுமே அத்தி மரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவமாக அமைஞ்சிருக்குது. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் குளத்துக்கு நீரை முழுவதும் வெளியேற்றிதான் ஸ்ரீ அத்திவரதருடைய திருவுருவச் சிலையை வெளியெடுத்து கோவிலில் பள்ளி கொள்ள வைத்து 1 மாத காலத்திற்கே உற்சவங்களும் பிரமாதமாக நடத்துவாங்க.
அத்திவரதரை தன் வாழ்நாளை தரிசிப்பது மிக பெரும் பேரு ஆகையால் எங்கிருந்தெல்லாமோ மக்கள் பெருமாளை தரிசித்து செல்வாங்க. வீடியோவில் பார்த்தோம்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சியளிக்கும் பெருமாளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.